ஹாய், நாம் இப்போ பார்க்க போகிற லெசன் 9ஆம் வகுப்பு தமிழில் ஃபஸ்ட் லெசன் திராவிட மொழி குடும்பம். ஃபஸ்ட்டு கேள்வி, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி மொழி. முதலில் தம் எண்ணத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினான் அப்படின்னா மெய்ப்பாடுகள் மூலமாகவும் செய்கைகள் மூலமாகவும் வெளிப்படுத்தினான். மெய்ப்பாடு சைகைகள் மூலம் எவற்றை அறிய முடியும்? பருப்பொருட்களை அறிய முடியும். ஒளியின் வாயிலாக எவற்றை அறியலாம்? நுண்பொருட்களை அறியலாம். வேறுபட்ட ஒழிப்பு முயற்சி உருவாக காரணம் இட அமைப்பு, இயற்கை அமைப்பு. இந்தியாவில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இது மாற்றி எழுதியிருக்கு, மிஸ்டேக். இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பமாக இந்தியாவை எத்தனை மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்கன்னா 4 மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்பவர் யாருன்னா சா அகத்தியலிங்கம். எந்த அகலாய்வுக்கு பின் இந்திய நாகரிகம் மிக பழமையானது என உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதாரோ ஹராப்பா. மொஹஞ்சதாரோ ஹராப்பா நாகரிகத்தை அறிஞர்கள் எவ்வாறு கருதுகின்றனர் அப்படின்னா திராவிட நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திராவிடர் பேசிய மொழி திராவிடம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல் எதிலிருந்து பிறந்தது அப்படின்னா தமிழ்லேருந்து தான் பிறந்துச்சு. ஹீராஸ் பாதிரியாரின் விளக்கம் அப்படிங்கிறது எப்படின்னா தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிட. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்றவர் வில்லியம் ஜோன்ஸ். 1816 ஆராய்ச்சி செய்தவர்கள் யாருன்னா பாப்ரஸ் கிரீம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகியவற்றை ஆராய்ந்து தனி குடும்பத்தை சார்ந்தது என்றவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ் ஹால்டுவெல். மால்தோ, தோடா, கோண்டி ஆகிய அனைத்து மொழிகளையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் ஹோக்கன். ஆரிய மொழியில் இருந்து வேறுபட்டவை என்றவர் ஹோக்கன் மாக்ஸ்முல்லர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் ஹால்டுவெல். எப்போ 1856. திராவிட மொழிகளுடைய வகை என்னென்னா 3 வகை. திராவிட மொழிகளில் மொத்தம் எத்தனைன்னா 28. திராவிட மொழிகளில் புதுசாக இப்போ சேர்த்துனது எதுனா எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா. வேர் சொல் என்பது அடிச்சொல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரியது. அது சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹால்டுவெல் சொன்னார். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகஸ்கார், டனிட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் டேஸ் பேசுகின்றனா தமிழ் தான் பேசுகிறாங்க. கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. திணை, பால், எண் காட்டும் பாலரி கிளவி டேஸ் மொழியில் இல்லைன்னா மலையாளத்தில் இல்லை. பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்ற நாடு மொரீசியஸ், இலங்கை.